தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்யக்த முரளியில் அன்பு கடலான பாப்தாதா தன்னுடைய அன்பு ஸ்வரூபமான குழந்தைகளின் அன்பெனும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார். குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிரபு ஆஜராகிவிட்டேன் அப்படின்றார். இன்னைக்கு இந்த பாப்தாதா மிலன்ல விசேஷமாக மாதர்களை அழைப்பு கொடுத்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பாப்தாதா விசேஷமான இந்த சக்தி சேனைகளை பார்த்து குஷி அடைஞ்சிட்டே இருக்கார். பாபா சொல்றாங்க, 4 சுவர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மாதர்கள் பாபா மூலமா விஸ்வ கல்யாணக்காரி ஆகி உலகின் ராஜ்ய அதிகாரியாக ஆகிவிட்டார்கள் அப்படின்றார். மாதர்கள் கூட ரொம்ப நஷாவோட சொல்றாங்களாம், பாப்தாதா அழைத்துள்ளார், நம்மை அழைத்துள்ளார், நாம் ஏன் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதர்கள் ரொம்ப நஷாவோட வந்து பேசுறாங்க. ஸோ பாப்தாதா எல்லாருடைய அந்த ஆன்மீக உரையாடலை, அந்த குஷியினுடைய நஷாவை பார்க்கிறார். பாப்தாதா குழந்தைகள், மாதர்கள் மற்றும் எல்லாருக்காக முயற்சியினுடைய ஒரு சுலபமான வழியை சொல்றார். நடக்கும் போதும் சுற்றும் போதும், சந்திப்பை அதாவது சம்பந்தம் தொடர்பில் வரும் போதும், நடக்கிறப்ப சுத்துறப்ப சம்பந்தம் தொடர்பில் வர்றப்ப ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் மனதினுடைய சுப பாவனையாக ஆசீர்வாதங்களை கொடுங்க மற்றும் எல்லார்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிக்கோங்க அப்படின்றார். உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும் சரி, சாபமே கொடுத்தாங்க அப்படின்னாலும் சரி, ஆனால் நீங்கள் அந்த சாபத்தை மனதனுடைய சுப பாவனையினுடைய சக்தியினால நீங்கள் அதை ஆசீர்வாதமாக மாற்றிடுங்க அப்படின்றார். பாபா சொன்னாங்க, சப்போஸ் உங்களுடைய மனதுக்குள்ளார ஏதாவது ஒரு ஆத்மாவுக்காக வீணான எண்ணங்கள், வேஸ்ட் தாட்ஸ் வருது அப்படின்னா, அப்போ அந்த நேரத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனது கடமை என்ன. எப்படி பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நெருப்பு பற்றி எரியுது. அப்போ அந்த நெருப்பை அணைக்கக்கூடியவர்கள், அதாவது அந்த தீயணைப்பு படை வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ நெருப்பை அணைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நெருப்பை தண்ணி ஊற்றி அணைக்கிறது தான் என்னோட காரியம், என்னோட வேலை அப்படிங்கிறத அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பாபா சொல்கிறார், குழந்தைகள் சப்போஸ் நமக்குள்ளார ஏதாவது ஒரு ஆத்மாவுக்காக ஒரு வீணான எண்ணம் வருது அப்படின்னா, அந்த டைமில் நான் ஞாபகம் வச்சுக்கணும், என்னோட கடமை என்ன, நெருப்பை அணைப்பதற்கானது தான் என்னுடைய கடமை, அதாவது ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்றார். அடுத்ததான் இன்னைக்கு முரளியில் பாப்தாதா தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். பாப்தாதாவுடைய ஆசை என்ன இருக்குன்னா, குழந்தைகள் இப்போ முயற்சியில் ரொம்ப தீவிரமான வேகத்தோட வந்து பண்ணணும், தீவிர வேகத்தோட முயற்சி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதற்கான விதிமுறை, காரணம் அப்படிங்கிற வார்த்தையை முடித்து விட வேண்டும், சதா நிவாரண ஸ்வரூபமாக ஆக வேண்டும் அப்படின்றார். அந்த பலவீனமான முயற்சி வீக்காக இருக்கு, பலவீனமாக இருக்கு அப்படின்னா, அதன் பலவீனமான முயற்சிக்கான கதவு ஏன் அப்படிங்கிற வார்த்தை தான்றார். ஸோ பாபா சொல்றாங்க, ஏன் அப்படிங்கிற வார்த்தையே நீங்க ஃபினிஷ் பண்ணிடுங்க, முடிச்சிடுங்க அப்படின்றார். எந்த ஒரு சென்டரா இருந்தாலும் சரி, எல்லா சென்ட்ரலையும் பிரச்சனையினுடைய பெயர் அடையாளம் தெரியாததாக இருக்க வேண்டும் அப்படின்றார். ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணுமா, நான் செய்தாக வேண்டும், நான் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கணும் அப்படின்றார். மேலும் எப்பயாவது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா, அப்போ பாபா சொல்றாங்க, பிரச்சனை வர டைம்ல முன்னால பாப் தாதாவை பார்க்கணும், முன்னால பாப் தாதாவை பாருங்க,
மனதார பாபான்னு சொல்லுங்க, அப்ப பாபா உங்களுக்கு முன்னால ஆஜராயிடுவார் அப்படின்றார். அடுத்ததா பாபா இன்னைக்கு முரளியில சொல்றாங்க, குழந்தைகள் தனது டைட்டில் மற்றும் தனது காரியத்தை நினைவுல வச்சுக்கணும். ஸோ குழந்தைகளுடைய டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான், குழந்தைகளுடைய காரியம் விஸ்வ கல்யாணக்காரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, சில நேரங்கள்ல சில குழந்தைகள் அவங்களுடைய அந்த முகத்துல ரொம்ப அதிகமான அந்த ஒரு யோஜனை சிந்தனைகள்ல அளவை விட அதிகமா தீவிரமா மூழ்கி இருக்கிறது தெரியுதாமா. பாபா சொல்றாங்க, குஷியோட இருங்களேன், நடனம் ஆடுங்க அப்படின்றார். இந்த பிராமண வாழ்க்கையே குஷியில இருக்கிறதுக்காக, பாடுறதுக்காக, ஆடுறதுக்காக, மேலும் தனது பாக்கியம் மற்றும் பகவானுடைய மகிமையை பாடலா பாடிட்டே இருங்க அப்படின்றார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 1/9/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 25/11/2001. இன்றைய அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள், காரணத்தை நிவாரணமாக்கி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள். இன்று அன்புக்கடல் பாப்தாதா தம்முடைய அன்பு ஸ்வரூப குழந்தைகளின் அன்பெனும் கயிற்றில் பிணைக்கப்பட்டு சந்திப்பை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகள் அழைத்தார்கள் மற்றும் பிரபு ஆஜராகிவிட்டார். அவ்யக்த சந்திப்பையோ கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள். பிறகும் கூட சாக்காரத்தில் அழைத்தார்கள் என்றால் பாப்தாதா குழந்தைகளின் பெரிய திருவிழாவில் வந்து சேர்ந்து விட்டார். பாப்தாதாவிற்கு குழந்தைகளின் சிநேகம், குழந்தைகளின் அன்பை பார்த்து குஷியடைகிறார் மற்றும் மனதிற்குள் நாலாபுறமும் உள்ள குழந்தைகளுக்காக பாடல் பாடுகிறார். ஆஹா, சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளே, ஆஹா, இத்தனை பெரிய பாக்கியம் மற்றும் இவ்வளவு சாதாரண ரூபத்தில் சகஜமாக பிராப்தியாகிறது என்றால் இதை கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. பரமாத்மா பகவான நேர்ல சந்திக்கிறாங்க குழந்தைகள். நம்ம பரமாத்மாவை நேர்ல சந்திக்கிறோம் இல்லையா? ஸோ பாபா சொல்ற, அவ்வளோ உயர்ந்த சிரேஷ்ட பாக்கியசாலியான ஆத்மாக்களா இருக்கீங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு பாக்கியம் இவ்வளோ சிம்பிளா சாதாரண ரூபத்துல ரொம்ப ஈஸியா பிராப்தி ஆகுது. ஆனா இத கனவுல கூட இந்த பெரிய பாக்கியம் இந்த மாதிரி கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா அப்படின்றார். ஆனால் இன்று சாக்கார ரூபத்தில் பாக்கியத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். தொலைவில் அமர்ந்திருந்தாலும் குழந்தைகள் சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா அவர்களை பார்த்து சந்திப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறார். தூரத்துல உட்கார்ந்துருக்கவங்க கூட பாபாவை நினைச்சிட்டு இந்த பாபாவோட மிலன்ல என்ஜாய் பண்றாங்க. ஸோ பாபாவும் அவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்கார், அந்த குழந்தைகளையும் பாபா சந்திச்சுட்டு இருக்கார், மீட் பண்றார். மெஜாரிட்டி மாதர்களுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. பர்டிகுலர்லி இது மாதாஸ்க்கு ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணி அந்த பாபா மிலனில் கூப்பிட்ருக்காங்க. ஸோ பாபாஸ்டம் மெஜாரிட்டி மாதாஸ் இருக்கீங்க, மாதாஸ்க்கெல்லாம் ஒரு கோல்டன் சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றார். பாப்தாதாவுக்கும் விசேஷ சக்தி சேனையை பார்த்து குஷி ஏற்படுகிறது. 4 சுவர்களுக்குள் இருக்கும் மாதர்கள் பாபா மூலம் விஸ்வ கல்யாணக்காரியாகி உலகத்தின் ராஜ்ய அதிகாரியாக ஆகிவிட்டார்களா? ஆகிக் கொண்டிருக்கிறார்களா? என்ன சொல்வீர்கள்? ஆகிவிட்டீர்கள் இல்லையா? உலக ராஜ்யத்தின் வெண்ணெய் உருண்டை உங்கள் அனைவரின் கைகளில் உள்ளது இல்லையா? பாப்தாதா பார்த்தார், மதுபன் வந்து சேர்ந்துள்ள மாதர்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தின் குஷி அதிகம் உள்ளது. என்ன குஷி அது? மதுபன் வந்திருக்கக்கூடிய மாதாஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு குஷி இருக்கான். என்ன குஷி அது? அதாவது பாப்தாதா மாதர்களாகிய நம்மை விசேஷமாக அழைத்துள்ளார். ஆக மாதர்கள் மீது விசேஷ அன்பு உள்ளது இல்லையா? ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்கானா? ஸ்பெஷலா பாபாவுக்கு மாதாஸ் மேல அன்பு இருக்குல்ல? நஷாவுடன் சொல்கிறார்கள், பாப்தாதா அழைத்துள்ளார், நம்மை அழைத்துள்ளார், நாம் ஏன் வரமாட்டோம்? இப்படி நஷாவோட மாதா சொல்றாங்களாம். பாப்தாதாவும் அனைவரின் ஆன்மீக உரையாடலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த குஷியின் நஷாவை பார்த்து கொண்டே இருக்கிறார்.
அவ்வளோ நஷாவோட மாதாஸ் அவங்களுக்குள்ள பேசுறதெல்லாம் பாபா கேட்குறாரு. இந்த நஷாவை பார்க்குறார் பாபா. பாண்டவர்களும் கூட குறைந்தவர்கள் கிடையாது. பாண்டவர்கள் இல்லாமல் உலகத்தின் காரியத்தினுடைய முடிவு வர முடியாது. ஆனால் இன்று விசேஷமாக மாதர்களை பாண்டவர்களும் கூட முன்னால் வைத்துள்ளார்கள். மாதாஸ்க்கு ஸ்பெஷல் சான்ஸ்னால பிரதர்ஸ் மாதாஸை கூட முன்னால் வச்சிருக்காங்க. பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மிகவும் சுலபமான புருஷார்த்தத்திற்கான, அதாவது முயற்சிக்கான விதி சொல்லி கொண்டிருக்கிறார். மாதர்களுக்கு சுலபமானது வேண்டும் இல்லையா? ஈஸியாக முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு வழி வேணும் இல்லையா மாதாஸ்னா? எனவே பாப்தாதா மாதர்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சொல்கிறார். மாதாஸ்க்கு ஈஸி வழி வேணும், ஆனால் பாபா மாதாஸ்க்கு மட்டும் சொல்லலை, எல்லா குழந்தைகளுக்குமே சொல்கிறார். அனைத்திலும் சுலபமான முயற்சிக்கான சாதனம் நடக்கும் போதும் சுற்றும் போதும் சம்பந்தம் தொடர்பில் வரும் போதும் ஒவ்வொரு ஆத்மாவிற்காக மனதால் சுப பாவனையின் ஆசீர்வாதங்கள் கொடுங்கள் மற்றும் மற்றவர்களிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுங்கள். உங்களுக்கு யார் எதை கொடுத்தாலும், சாபமே கொடுத்தாலும், நீங்கள் அந்த சாபத்தை கூட உங்கள் சுப பாவனையின் சக்தியால் ஆசீர்வாதமாக மாற்றிவிடுங்கள். இதுதான் ஈஸியான வழி, இதை பண்ணுங்கன்றார். உங்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசீர்வாதம் அனுபவம் ஆகட்டும். அந்த நேரம் அனுபவம் செய்யுங்கள். யார் சாபம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஏதேனும் விகாரத்திற்கு வசமாகி இருக்கிறார்கள். சாபம் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு விகாரத்துக்கு, கோபம், அந்த மாதிரி ஏதோ ஒரு விகாரத்துக்கு வசப்பட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க, பேசுகிறாங்க. வசமாகி விட்ட ஆத்மாவுக்காக அல்லது மாயாவுக்கு, வேறு வசமான ஆத்மாவுக்காக ஒருபோதும் சாபம் வெளிப்படாது. ஆல்ரெடி ஒருத்தங்க ரொம்ப துக்கத்தில் இருக்காங்கன்னா, துக்கத்தில் இருக்கவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணோம், சுகம் கொடுக்கணும், தேத்தனோமே தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா துக்கம் கொடுக்கக்கூடாதுல்ல. அந்த மாதிரி பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சாபம் கொடுக்குறாங்கன்னா ஆல்ரெடி அவங்க ஏதோ ஒரு விகாரத்துக்கு வசப்பட்ட ஆத்மாவாக இருக்காங்க. அப்போ வசப்பட்ட ஆத்மாவுக்காக நான் போய் மறுபடியும் சாபம் வெளிப்படுத்தக்கூடாது இல்லையா? அவருக்காக சதா சகயோகம் கொடுப்பதற்கான ஆசீர்வாதம் வெளிப்படும். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு வையுங்கள், நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும். நாம் நிரந்தரமாக ஒரு காரியத்தை மட்டுமே செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? சங்கல்பத்தின் மூலம், பேச்சின் மூலம், செயலின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். நிரந்தரமா இந்த ஒரு வேலை மட்டும் செய்யணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்றார். எண்ணம், பேச்சு, செயல், சம்பந்தம் தொடர்பில் ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணும். எந்த ஒரு ஆத்மாவிற்காகவும் எந்த ஒரு வீணான சங்கல்பம் வந்தாலும் இதை நினைவில் வையுங்கள், எனது கடமை என்ன? எப்படி எங்காவது நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மற்றும் நெருப்பை அணைப்பவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் நெருப்பை பார்த்து நீரை ஊற்றுவதற்கான தங்களின் காரியத்தை மறக்க மாட்டார்கள். தீயணைப்பு வீரர்கள் ஒரு இடத்துல தீப்பத்தி எரியறத பார்த்தா என்ன பண்ணுவாங்க? தீயை அணைக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றி நான் அணைக்கணும், அதான் என் வேலை, நான் அதை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நினைவிருக்கும், நாம் நீரை ஊற்றுபவர்கள், நெருப்பை அணைப்பவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதுபோல் யாராவது எந்த ஒரு விகாரத்தின் நெருப்பு வசமாகி ஏதேனும் அத்தகைய காரியத்தை செய்கிறார்கள், அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், ஏதோ ஒரு விகாரத்துக்கு வசப்பட்டு ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒன்று ஒரு மாதிரி வெரைட்டியான காரியத்தை செய்யக்கூடாததை செய்கிறாங்க, அது உங்களுக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் உங்கள் கடமையை நினைவில் வையுங்கள். எனது கடமை எந்த ஒரு நெருப்பையும் அணைப்பதற்கான ஆசீர்வாதம் கொடுப்பதற்கானது. என்னோட கடமை ஞாபகம் வச்சுக்கணும். என் கடமை என்ன? நெருப்பை அணைக்கணும், ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். இதுதான் என் கடமை. இதை அந்த டைம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப பாவனைக்கான சகயோகம் கொடுப்பதற்கானது. இந்த ஒரு வார்த்தையை நினைவு வையுங்கள். மாதர்கள் சகஜமாக ஒரு வார்த்தையை நினைவு வைக்க வேண்டும். ஆசீர்வாதம் கொடுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற. பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும், பிளெஸ்ஸிங்ஸ் எடுக்கணும். மாதர்கள் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாதாஸ் எல்லாருமே கை தூக்கிட்டு இருக்காங்க. செய்ய முடியுமா அல்லது செய்தே ஆக வேண்டுமா? பாண்டவர்கள் செய்ய முடியுமா அப்படின்னு பாபா கேட்கிறார். பாண்டவர்கள் சொல்கிறார்கள், செய்தே ஆக வேண்டும். பாடப்பட்டுள்ளது, பாண்டவர் என்றால் சதா வெற்றியாளர் மற்றும் சக்திகள் சதா விஸ்வ கல்யாணக்காரி என்ற பெயரால் புகழ் பெற்றவர்கள். ஸோ பாண்டவர்கள்னாவே சதா வெற்றியாளர்கள், சக்திகள் அப்படின்னா சதா விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்றார். பாப்தாதாவுக்கு நாலாபுறமும் உள்ள குழந்தைகளிடம் இதுவரை ஓர் ஆசை இருந்துள்ளது. அது என்ன ஆசை என்று சொல்லட்டுமா? பாபாவுக்கு ஒரு ஆசை இருக்கான், என்னன்னு சொல்லவான்னு கேட்கிறார். அறிந்து கொண்டு விட்டீர்கள். டீச்சர்ஸ், அறிந்து கொண்டீர்களா? குழந்தைகள் அனைவரும் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு முயற்சியோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா முயற்சியை பார்த்து புன்சிரிக்கிறார். நம்ம குழந்தைகள் அவங்களால முடிஞ்சளவு பண்ணுறாங்க, சக்திக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்ப பாபாவுக்கு புன்னகை வருதுன்றார். ஆனால் ஒரு ஆசை இது. என்ன ஆசை? முயற்சியில் இப்போது தீவிர வேகம் வேண்டும். முயற்சி ரொம்ப ஃபாஸ்டாக பண்ணணுன்றார். முயற்சி உள்ளது, ஆனால் இப்போது அதில் தீவிர வேகம் வேண்டும். இதற்கான விதி, பாபாவோட ஆசை முயற்சியை தீவிரமாக பண்ணணும். இதற்கான விதி காரணம் என்ற சொல் முடிந்துவிட வேண்டும் மற்றும் சதா நிவாரண ஸ்வரூபம் ஆகிவிட வேண்டும். காரணம்ங்கிற வேர்டு போய் நிவாரணம், சல்யூஷன்கிற வார்த்தை வரணுன்றார். காரணமோ சமயத்திற்கு ஏற்றவாறு ஆகத்தான் செய்கிறது மற்றும் ஆகிக்கொண்டே இருக்கும். டைமுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அனைவரும் நிவாரண ஸ்வரூபம் ஆகுங்கள், சல்யூஷன், தீர்வு கொடுக்கக்கூடியவங்களா ஆகணுன்றார். ஏனென்றால் குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உலகிற்கு நிவாரணம் செய்து, குழந்தைகள் நீங்கள் அனைவரும் உலகிற்கு நிவாரணம் செய்து அனைவரையும், பெரும்பாலான ஆத்மாக்களை நிர்வாண தாமத்திற்கு அனுப்ப வேண்டும். சொல்யூஷன் கொடுத்து மெஜாரிட்டி ஆத்மாக்களை பரந்தாமத்துக்கு அனுப்பி வைக்கணுன்றார். இப்போது உலகத்தின் ஆத்மாக்கள் முக்தியை விரும்புகிறார்கள். எனவே பாபாவின் மூலம் முக்திக்கான ஆஸ்தியை கிடைக்க செய்வதற்கு நிமித்தமானவர்கள் நீங்கள். உலகத்தெல்லாம் முக்தி வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு முக்தியை கொடுக்க வைக்கிறதுக்கு பாபா த்ரூ கொடுக்க வைக்கணும். அதுக்கு குழந்தைகள் நீங்கள் தான் நிமித்தம், இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கீங்க. ஆக நிமித்த ஆத்மாக்கள் முதலில் தன்னை வெவ்வேறு பிரச்சனைகளின் காரணத்திற்கு நிவாரணம் செய்து விடுவித்து கொள்வீர்களானால் அப்போது உலகத்திற்கு முக்தியின் ஆஸ்தி கிடைக்கும். அவங்களுக்கு முக்தியை பாபா த்ரூ கொடுக்க வைக்கிறதுக்கு நிமித்தமானவர்கள் நம்ம குழந்தைகள். அப்போ நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நான் என்ன பண்ணணும்? முதல்ல என்னை நான் வெவ்வேறு விதமான பிரச்சனைக்கான காரணத்துக்கு எல்லாத்துக்குமே நிவாரணம், சல்யூஷன் கொடுத்து அந்த ப்ராப்ளம்லேருந்து என்ன நான் முதல்ல விடுவிச்சுக்கணும். அப்போ தான் அவசர உலகத்திற்கு முக்திக்கான ஆஸ்தி கிடைக்கும். ஆக விடுபட்டு விட்டீர்களா? தனக்கு வரக்கூடிய வெவ்வேறு வெரைட்டியான பிரச்சனையிலேருந்து விடுபட்டு விட்டீர்களா? டிட்டாச் ஆயிட்டீங்களா? தாண்டிட்டீங்களான்னு கேட்குறார். விடுபட்டு விட்டீர்களா? எந்த விதமான பிரச்சனையின் காரணமாகவும் முன்பு வந்ததில்லை. இதுதான் காரணம், இதுதான் காரணம், இதுதான் காரணம். காரணம் ஏதேனும் எதிர்கொள்கிறது, உருவாகிறது என்றால் அந்த காரணத்துக்கான நிவாரணத்தை ஒரு நொடியில் யோசியுங்கள். ஏதோ ஒரு வெரைட்டியான பிரச்சனையினுடைய காரணமாக நான் முன்னால் வரல, இந்த ரீசன், அந்த ரீசன், இந்த ரீசன், இந்த ரீசன், ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறோமா. பாபா சொல்கிறார், ஏதோ ஒரு ரீசன் உருவாகுது அப்படின்னா அந்த ரீசனுக்கான சொல்யூஷன் என்ன, காரணத்துக்கான நிவாரணம் என்னங்கிறத ஒரு செகண்டில் யோசிங்கன்றார் பாபா. இதை யோசியுங்கள். எப்போது உலகிற்கு நிவாரணம் செய்பவனாக நான் இருக்கிறேனோ அப்பொழுது தன்னுடைய சிறு சிறு பிரச்சனைகளுக்கு சுயம் நிவாரணம் செய்ய முடியாதா? வேர்ல்டுக்கே சொல்யூஷன் கொடுக்க போகிற தீர்வு. அப்போ எனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கு என்னால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாதா? எனக்கு நான் தீர்வு கொடுத்துக்க முடியாதா அப்படின்னு திங்க் பண்ணுங்க, யோசிச்சு பாருங்கன்றார். செய்ய முடியாதா? இப்போதோ ஆத்மாக்களின் வரிசை உங்கள் முன்னால் வரும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய கியூ உங்கள் முன்னால் வருன்றார் பாபா. ஹே முக்தியின் வள்ளலே, முக்தி கொடுங்கள். ஏனென்றால் முக்தி வள்ளலின் நேரடி குழந்தைகள், அதிகாரி குழந்தைகள் நீங்கள். பாபாவுடைய நேரடி குழந்தைகள், அதிகாரி குழந்தைகளாக நீங்கள் இருக்கீங்க. மாஸ்டர் முக்தி வள்ளல் இல்லையா? ஆனால் வரிசைக்கு முன்னால்
மாஸ்டர் முக்தி வள்ளலாகிய உங்கள் பக்கம் தடையாக ஒரு கதவு மூடப்பட்டுள்ளது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய கியூ உங்கள் முன்னால் வரும். ஆனால் அந்த கியூ உங்கள் முன்னால் வரத்துக்கு வந்து நிற்கணும் இல்லையா? ஆனால் அவங்க உங்களுக்கு முன்னால் வரப்ப ஒரு கதவு நம்ம சைடில் என்ன பண்ணியிருக்கு? மூடி இருக்கான். பாபா சொல்கிறார், முயற்சியில் பலவீனமான முயற்சியின் ஒரு வார்த்தைக்கான கதவு உள்ளது. அது என்ன கதவா? என்னுடைய முயற்சி வீக்காக இருக்குது, அதனால் அந்த கதவு மூடி இருக்கு. அந்த கதவு என்னது? ஏன் என்பதாகும். பாபா கேள்விக்குறி ஏன். இந்த ஏன் என்ற வார்த்தை இப்போது ஆத்மாக்களின் வரிசையை முன்னால் கொண்டு வருவதில்லை. ஆக்சுவலாக ஆத்மாக்களோட கியூ என் முன்னால் வந்து நிற்கணும், இப்போ வந்து நிற்கலை. காரணம் அதுக்கு என்ன? அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்குறி உள்ளே இருக்குது. அதனால் ஆத்மாக்களோட கியூ என் முன்னால் வந்து நிற்கலை இன்னும். ஆக பாப்தாதா இப்போது உள்நாடு வெளிநாடு அனைத்து குழந்தைகளுக்கும் இதை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் பிரச்சனையின் கதவாகிய ஏன் என்பதை இப்போது முடித்து விடுங்கள். அந்த கதவை ஓப்பன் பண்ணாதானே ஆத்மாக்களோட கியூ வந்து நிற்கும். அதனால் பிரச்சனைகளின் கதவாகிய ஏன் என்பதை இப்போது முடித்து விடுங்கள். செய்ய முடியுமா? டீச்சர்ஸ் செய்ய முடியுமா? பாண்டவர்கள் செய்ய முடியுமா? அனைவரும் கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது ஒரு சிலர் மட்டுமா? வெளிநாட்டினரோ எவரடியாக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? பாபா கேட்குறார். ஆம் என்றால் நேராக கை தூக்குங்கள். சிலர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா கொஞ்சம் அரைக்குறையாக கை தூக்கியிருப்பாங்க. பாபா நேராக கை தூக்குங்க அப்படின்றார். இப்போது எந்த ஒரு சென்டரிலும் பிரச்சனையின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சென்டர்லையும் எந்த ஒரு பிரச்சனைக்கான பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. அதுபோல் இருக்க முடியுமா? ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்தாக வேண்டும். டீச்சர்ஸ் புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்தாக வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்தாக வேண்டும். மதுபனில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நான் செய்தாக வேண்டும். செய்ய முடியும் இல்லையா? ஒவ்வொருத்தருமே நான் செஞ்சாகணும்னு புரிஞ்சுக்கோங்க. டீச்சர்ஸோ மதுபனில் இருக்கவங்களோ குடும்பத்தில் இருக்கவங்களோ நான் செஞ்சாகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறார். செய்ய முடியும் இல்லையா? பிரச்சனை என்ற வார்த்தையே முடிந்து விட வேண்டும். அது வேர்டே இருக்கக்கூடாதுன்றார். ப்ராப்ளம்ங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுன்றார். காரணம் முடிந்து நிவாரணம் வந்து விட வேண்டும். இது நடைபெற முடியுமா? இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறார். முதலில் ஸ்தாபனையின் நேரத்தில் வரக்கூடிய குழந்தைகள் அனைவரும் என்ன உறுதிமொழி எடுத்தார்கள்? யக்ஞத்தோட ஸ்தாபனா டைம்ல வந்த குழந்தைகள்னா என்ன ப்ராமிஸ் எடுத்தாங்க மற்றும் செய்து காட்டினார்கள்? என்ன ப்ராமிஸ் எடுத்தாங்க, என்ன செஞ்சு காட்டினாங்க? நடத்த முடியாததையும் நடத்தி காட்டினார்கள். எது முடியாதுன்னு சொல்லுவோமோ நடக்க முடியாததையும் நடத்தி காட்டினார்கள். இம்பாசிபிளா பாசிபிளா பண்ணி காட்டினாங்க, நடத்தி காட்டினார்கள் இல்லையா? ஆக இப்போது எத்தனை வருடங்கள் ஆயின? ஸ்தாபனையாகி எத்தனை வருடங்கள் ஆயின? எவ்வளோ நாளாச்சு ஸ்தாபனை பண்ணி யஜ்ஞம் உருவாகி? இப்போ ப்ரெசண்ட்ல 88 இயர்ஸ். ஆக இத்தனை வருடங்களில் நடக்க முடியாதது நடக்கக்கூடியதாக ஆக முடியாதா? இவ்வளோ நாளாக நடக்காத ஒன்று நடக்க முடியாதா என்ன? நடத்த முடியாதா என்ன? நடக்க முடியுமா? முக்கிய டீச்சர்ஸ் கை உயர்த்துங்கள். பஞ்சாப் கை உயர்த்தவில்லை. சந்தேகம் உள்ளதா என்ன? பஞ்சாப்காரங்க கை தூக்கல. அப்போ பாபா கேட்குறார், டவுட் இருக்கா என்ன? கொஞ்சம் யோசிக்கிறார்கள். பாபா சொல்றார், யோசிக்க வேண்டாம், செய்தே ஆக வேண்டும். மற்றவர்களை பற்றி யோசிக்காதீர்கள். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி யோசியுங்கள். தன்னை பற்றி யோசிக்க முடியும் இல்லையா? மற்றவர்களை விடுங்கள். தன்னை பற்றி யோசித்து தனக்காகவோ தைரியம் வைக்க முடியும் இல்லையா? மற்றவங்களெல்லாம் விட்டுடுங்க, என்னை பற்றி நான் யோசிக்கணும். தன்னை பற்றி யோசித்து தனக்காகவோ தைரியம் வைக்க முடியும் இல்லையா? எனக்காக நான் தைரியம் வைக்கணும் இல்லையா? அல்லது முடியாதா? தைரியம் வைக்க முடியுமா எனக்காக, இல்லை முடியாதான்னு கேட்குறார். வெளிநாட்டினர் வைக்க முடியுமா? அப்போ உடனே ஃபாரினர்ஸ்லாம் கை தூக்குறாங்க. பாபா சொல்றார், வாழ்த்துக்கள், நல்லது. இப்போது யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனப்பூர்வமாக கை உயர்த்த வேண்டும். சும்மா காண்பிப்பதற்காக அல்ல. எல்லாருக்குனால காட்டுறேன்லாம் கை தூக்காதீங்கன்றார். எல்லோரும் கை உயர்த்துகிறார்கள் என்றால் நானும் கை உயர்த்துவேன் என்று அப்படி இல்லை. எல்லாம் தூக்கிட்டாங்க நானும் தூக்குறேன் அப்படியெல்லாம் வேணாம்.
காரணத்தை முடித்து நிவாரண ஸ்வரூபம் ஆகியே தீர வேண்டும் என்று மனப்பூர்வமாக திட சங்கல்பம் செய்வீர்களானால் எது நடந்தாலும் சரி சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். மாயாவை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்பில் சகித்து கொள்ளவும் நேரிடும். நான் பிரச்சனையை உருவாக்க கூடாது, முடியுமா? அவ சொல்றது, என்ன நடந்தாலும் சரி, சகிச்சுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தாலும் சரி, நிறைய பேரோட சம்பந்தம் தொடர்பில் சகிச்சுக்க வேண்டியதா இருந்தாலும் சரி, காரணத்தை முடிச்சு நிவாரணம் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு மனப்பூர்வமா நீங்க மனசார திடமான எண்ணத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அப்ப கை தூக்குங்கன்றார். பாபா சொல்றார், ஒருவர் மற்றவரின் சம்பந்தம் தொடர்பில் சகித்து கொள்ள நேரிடும். நான் பிரச்சனையை உருவாக்க கூடாது, தாங்கிக்கணும், ஆனால் நான் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணக்கூடாது. முடியுமா? திட நிச்சயம் இருக்குமானால் அவர்கள் பின்னால் இருந்து தொடங்கி முன்னால் வரை கை உயர்த்துங்கள். யாருக்கெல்லாம் இந்த திட நிச்சயம் இருக்கோ அவங்க பின்னால் ஹாலில் பேக்லேருந்து முன்னால் வரைக்கும் கை தூக்குங்கன்றார். பாப்தாதா அனைவரையும் கை உயர்த்த செய்தார் மற்றும் காட்சி முழுவதையும் டிவியில் பார்த்தார். நல்லது இல்லையா? எக்ஸசைஸ் ஆகிவிட்டது. எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கை தூக்க சொன்னார்லையே, பின்னாலேருந்து முன்னால் வரைக்கும் நல்லா எக்ஸசைஸ் ஆயிடுச்சு. கையை அதனால் தான் உயர்த்துகின்றனர். ஒருவர் மற்றவரை பார்த்து கை உயர்த்துவதில் ஊக்கம் வருகிறது இல்லையா? ஒருத்தரை பார்த்து கை தூக்கிறதுக்கு ஒரு தைரியம் வருது, உற்சாகம் வருது இல்லையா அப்படின்றார். அதே போல் எப்பொழுதெல்லாம் ஏதேனும் பிரச்சனை வருகிறதோ முன்னால் பாப் தாதாவை பார்க்க வேண்டும். எப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்போ முன்னால் பாப் தாதாவை பார்க்க வேண்டும். மனதார பாபா என சொல்ல வேண்டும். பாபா ஆஜராகி விடுவார். பிரச்சனை முடிந்து போய்விடும். பிரச்சனை முன்னால் இருந்து விலகிவிடும். ப்ராப்ளம் வரப்ப முன்னால் பாபாவை பாருங்க, மனசால பாபான்னு சொல்லுங்க. பாபா முன்னால் ஆஜராயிடுவார். அந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். பிரச்சனை முன்னால் இருந்து விலகிவிடும். பாப்தா தான் முன்னால் ஆஜராகி விடுவார். மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற தனது இந்த டைட்டிலை ஒவ்வொரு நேரமும் நினைவு செய்யுங்கள். இல்லை என்றால் பாப்தாதா இப்போது யாத்தியாரில் மாஸ்டர், அதாவது அன்பு நினைவுகள் கொடுக்குறார் இல்லையா பாபா, யாத்தியாரில் மாஸ்டர் சர்வசக்திவான் என சொல்லாமல் சக்திவான் என சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறார். சக்திவான் குழந்தைகளுக்கு யாத்தியார் நன்றாக இருக்கிறதா, நல்லா இருக்கா இது அப்படின்னு கேட்கிறார். மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் என்னதான் செய்ய முடியாது? தனது டைட்டில் மற்றும் காரியத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான் மற்றும் காரியம் விஸ்வ கல்யாணக்காரி. ஆக சதா தனது டைட்டில் மற்றும் காரியத்தை நினைவு செய்வதன் மூலம் சக்திகள் எமர்ஜ் ஆகிவிடும். மாஸ்டர் ஆகுங்கள், சக்திகளுக்கும் மாஸ்டர் ஆகுங்கள். கட்டளையிடுங்கள். ஒவ்வொரு சக்திக்கும் தக்க நேரத்தில் கட்டளையிடுங்கள். சக்திகளை தாரணை செய்யவும் செய்கிறீர்கள். இருந்தாலும் இது மட்டும் குறைவாகி விடுகிறது, சமயத்தில் பயன்படுத்த வருவதில்லை. சக்தி கிடைக்குது, சக்தியை தாரணை பண்றோம், தனக்குள்ள இருக்கு, கொண்டு வந்துடுறோம். ஆனா என்ன குறை இருக்கு? நேரத்தில், அதாவது கரெக்டான சமயத்துல பயன்படுத்த வருவதில்லை. நேரம் முடிந்த பிறகு நினைவு வருகிறது, இது போல் செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று. இப்போது பயிற்சி செய்யுங்கள். என்னென்ன சக்திகள் நிறைந்துள்ளனவோ அவற்றை சரியான நேரத்தில் பயன்படுத்துங்கள். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாரு. என்னெல்லாம் சக்தி எனக்குள்ள இருக்கோ அதை கரெக்டான நேரத்தில் நான் யூஸ் பண்ணணும். அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி இந்த கர்மேந்திரியங்களை கட்டளைப்படி நடத்துகிறீர்கள் இல்லையா? கைகளை கால்களை நடத்துகிறீர்கள் இல்லையா? ஆடுறபடி இந்த உடல்ல கை கால்லாம் நடத்துறோம் இல்லையா? அதுபோல் ஒவ்வொரு சக்தியையும் கட்டளைப்படி நடத்துங்கள். காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். ஈடுபடுத்துவதன் மூலம், அதாவது பாபா சொல்றார், காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். நிறைத்து வைத்துக் கொள்கிறீர்கள், காரியத்தில் குறைவாக ஈடுபடுத்துகிறீர்கள். சக்திகளா தனக்குள்ள நிறைச்சி வச்சிருக்கிறேன், ஆனா காரியத்துல கம்மியா தான் யூஸ் பண்றேன். சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துவதன் மூலம் சக்தி தனது காரியத்தை அவசியம் செய்யும். கரெக்டான நேரத்துல கரெக்டான சக்திக்கு கட்டளை கொடுத்து அதை யூஸ் பண்ணனா அந்த சக்தி தன்னோட காரியத்தை கண்டிப்பா செய்யும் அப்படின்றார் பாபா. மேலும் குஷியாக இருங்கள், சந்தோஷமா இருங்கன்றார்.
சில நேரம் சில குழந்தைகளின் முகம் மிகவும் யோஜனை சிந்தனைகளில் கொஞ்சம் அதிகம் தீவிரமாக காணப்படுகிறது. குழந்தைகளோட ஃபேஸ் ரொம்ப அதிகமாக யோஜனை ஏதோ மூழ்கிட்டு இருக்கிற மாதிரி பாபா சொல்கிறார், ரொம்ப அதிகமாக தீவிரமாக காணப்படுகிறது, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கான். ஸோ பாபா சொல்கிறார், குஷியாக இருங்கள், நடனம் ஆடுங்கள். உங்கள் பிராமண வாழ்க்கையை குஷியில் நடனம் ஆடுவதற்காகவும் தனது பாக்கியம் மற்றும் பகவானின் பாடலை பாடுவதற்குமானது. ஆடவும் பாடவும் தெரிந்தவர்கள் ஈடுபாடுடன் ஆடுவார்கள், பாடுவார்கள். இருந்தாலும் எனக்கு அவ்வளவாக நடனமாட வருவதில்லை, பாட வருவதில்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் ஈடுபாடோடு செய்வாங்க. கம்பீரத்தன்மை என்பது நல்லதுதான். இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி போய்விட்டால் அதில் வேறு சிந்தனைகளும் கலந்துவிடும். அதாவது பாபா என்ன சொல்றாரு, ரொம்ப அதிகமாக எதையோ யோஜனை பண்ணி அப்படியே சிந்தனையில் மூழ்கி இருக்காங்களா, அது முகத்தில் தெரியுதுன்றார் பாபா. முகத்தில் என்ன இருக்கணும், குஷி இருக்கணும், குஷியோட டான்ஸ் பண்ணணும். உள்ள பிகே லைஃபே அதுக்காக தான், குஷியோடு இருக்கிறதுக்கு, என்னோட பாக்கியத்தை பாடுறது, பாபா பகவானுடைய பாடலை பாடுறதுக்கு தான் இந்த லைஃப். ஆனால் குழந்தைகள் எப்படி இருக்காங்க, கம்பீரமாக இருக்கணும் தான், ஆனால் ரொம்ப அதிகமாக யோசிக்கிறீங்கன்றார் பாபா. அப்போ ரொம்ப அதிகமாக ஆழ்ந்த சிந்தனையில் போயிட்டோம்னா அதில் மற்ற தாட்ஸ் எல்லாம் கூட கலந்துருதாமா. பாப் தாதாவோ இப்போது கேட்டார், டில்லியில் திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக்சுவலாக 9th December 2001 டெல்லியில் குட்காவ் ஓம் சாந்தி ரெட்ரீட் சென்டர் திறக்கப்பட்டது. ஸோ December 9th அன்னைக்கு 2001 ஓம் சாந்தி ரெட்ரீட் சென்டர் டெல்லியில் ORC இருக்குல்லையே, அது ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாபாவுக்கு முன்னால் சொல்கிறாங்க. ஸோ பாபா சொல்லார், ஆனால் பாப் தாதா இப்போது எந்த திறப்பு விழாவை பார்க்க விரும்புகிறார்? டெல்லியில் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க ORC, ஆனால் பாபா எந்த ஓப்பனிங் பார்க்க விரும்புகிறாரு? அந்த தேதியையோ தீர்மானம் செய்யுங்கள். இந்த சின்ன பெரிய திறப்பு விழாக்களோ நடந்துவிடும். ஆனால் பாப் தாதா விரும்பும் திறப்பு விழா, என்ன திறப்பு விழா ஆசைப்படுறார் பாபா? அனைத்து உலகின் ஸ்டேஜ் மீது பாபாவுக்கு சமமாக சாக்ஷாத் ஃபரிஷ்தாக்கள் முன்னால் வந்துவிட வேண்டும். குழந்தைகள் பாப் சமானாகி உலகங்கிற ஸ்டேஜுக்கு முன்னால் குழந்தைகள் ஃபரிஷ்தாக்களாக முன்னால் வந்துடணும். திரை விலகி விட வேண்டும். அத்தகைய திறப்பு விழா உங்கள் அனைவருக்கும் கூட பிடித்திருக்கிறது இல்லையா? ஆன்மீக உரையாடலிலும் அனைவரும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர், பாப் தாதாவும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இப்போது இந்த ஆசைதான் உள்ளது, பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். குழந்தைகளுக்குள்ள என்ன ஆசை இருக்கு? இப்போது பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும். மற்றும் பாபாவின் ஆசை முதலில் குழந்தைகள் பிரத்யக்ஷமாக வேண்டும். பாபா குழந்தைகளோடு கூடவே பிரத்யக்ஷமாவார். பாபா தனியா இல்லை, குழந்தைகளோட பாபாவும் பிரத்யக்ஷமாவார், வெளிப்படுவார், தனியாக இல்லை. ஆக பாப் தாதா அந்த திறப்பு விழாவை பார்க்க விரும்புகிறார். என்னது? உலகம்ங்கிற ஸ்டேஜ் முன்னால் குழந்தைகள் பாபாவுக்கு சமமாக ஃபரிஷ்தாவாக முன்னால் வரணும், தெரியணும், திரை விலகிடணும். அதற்கான திறப்பு விழாவை பாபா பார்க்க விரும்புகிறார். ஊக்கமும் நன்றாக உள்ளது. ஆன்மீக உரையாடல் செய்யும் போது அனைவரின் ஊக்கமும் மிக நன்றாக உள்ளது. ஆனால் கர்மயோகி ஆகும் போது கொஞ்சம் வித்தியாசமாகி விடுகிறது. பாபா கூட பேசுகிறப்ப ரொம்ப ஊக்கம் உற்சாகத்தோட குழந்தைகள் பேசுகிறாங்க. கர்மயோகி வேலை பண்ண வரப்ப கொஞ்சம் வித்தியாசம் வருது. ஆக மாதர்கள் என்ன செய்வார்கள்? மாதர்களின் கூட்டம் பெரியது. மேலும் மாதர்களை பார்த்து பாப்தாதாவுக்கு மிகுந்த குஷி ஏற்படுகிறது. யாரும் மாதர்களை இவ்வளவு முன்னால் கொண்டு வருவதில்லை. மாதாசி இந்த அளவுக்கு பாபாவை போல யாருமே முன்னால் வைக்கிறது கிடையாது. ஆனால் பாப்தாதா மாதர்கள் முன்னேறி செல்வதை பார்த்து குஷி அடைகிறார். மாதர்களுக்கு விசேஷமாக இந்த சங்கல்பம் உள்ளது, எதை யாரும் செய்து காட்டவில்லையோ அதை மாதர்கள் நாங்கள் பாபாவோடு கூடவே செய்து காட்டுவோம். மாதாஸ்க்கு ஸ்பெஷலி உள்ளுக்குள்ளார இந்த ஒரு சங்கல்பம் இருக்கா, எதை யாரும் செஞ்சு காட்டலையோ அதை மாதாஸ் நாங்கள் பாபாவோட சேர்ந்து கூடவே இருந்து செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு தாட் மாதாஸ்குள்ளே இருக்கு. பாபா சொல்றார், செய்து காட்டுவீர்களா? சரி, எண்ணத்துல இருக்கு, இப்போ செஞ்சு காட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறார் பாபா. இப்போது ஒரு கையால் தட்டுங்கள். எல்லாரும் ஒரு கையை அசைச்சு காட்டுறாங்க. மாதாக்கள் அனைத்தையும் செய்ய முடியும், மாதாஸ் தான் எல்லாம் செய்ய முடியுன்றார் பாபா. மாதாக்களிடம் ஊக்கம் நன்றாக உள்ளது. எதுவுமே புரியாமல் இருந்தாலும் சரி, இதையோ புரிந்து கொண்டு விட்டீர்கள் இல்லையா? என்னுடைய பாபா என்ற அனைவரும் சொல்கிறீர்கள் இல்லையா? எதுவும் புரியலனாலும் மேரா பாபா, என்னோட பாபான்னு சொல்றீங்க இல்லையா?
மனதால் இதே பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். மேரா பாபா, மேரா பாபா, மேரா பாபா. நல்லது. இப்போது ஒரு வினாடி பாப் தாதா தருகிறார். 1 செகண்ட் பாபா கொடுக்கிறார். அனைவரும் விழிப்புணர்வோடு அமருங்கள். பாப் தாதாவிடம் அனைவருக்கும் அன்பு 100% உள்ளது இல்லையா? 100% பாபா மேல அன்பு இருக்கு இல்லையா? அன்போ சதவீதத்தில் இல்லை அல்லவா? இவ்வளோ பர்சன்ட் அவ்வளோ பர்சன்டேஜில் இல்லையே, 100% உள்ளதா? அப்படியானால் 100% அன்புக்கான பிரதிபலன் தருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? 100% பாபா மேலே அன்பு இருக்குன்னா 100% அந்த அன்புக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இப்போ ரெடியா, தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். 100% அன்பு உள்ளது இல்லையா? யாருக்கு கொஞ்சம் குறைவாக உள்ளதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பின்னால் சேமிப்பாகிவிடும். குறைவாக உள்ளது என்றால் கை தூக்குங்கள். 100% அன்பு இல்லை என்றால் அவர்கள் கை தூக்குங்கள், கை உயர்த்துங்கள். அன்பின் விஷயத்தை சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கிறவங்க பாபா கை தூக்க சொல்கிறப்போ ஓரிருவர் கை உயர்த்தினார்கள். 100% அன்பு இல்லைன்னா கை தூக்க சொல்கிறாலே அதில் ஒருத்தர் 2 பேர் யாரும் அந்த சபையில் தூக்குறாங்க. பாபா சொல்கிறார், நல்லது. அன்பு இல்லை என்றால் பரவாயில்லை, அது ஆகிவிடும், அன்பு வந்துடும் அப்படின்றார் பாபா. எங்கே செல்வீர்கள்? அன்போ செய்ய வேண்டியதாக இருக்கும். நல்லது. இப்போது அனைவரும் விழிப்புணர்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? அலர்ட்டாக உட்காந்துருக்கீங்க தானே அப்படின்றார். இப்போது அனைவரும் அன்புக்கு பிரதிபலனாக 1 வினாடி பாபாவுக்கு முன்னால், 1 செகண்ட் பாபாவுக்கு முன்னால் உள்நோக்கு முகம் உள்ளவராகி தனக்குத்தானே மனதார சங்கல்பம் செய்ய முடியும். 1 செகண்டில் பாபாவுக்கு முன்னால் எல்லாருமே மனசார ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அதாவது, இப்போது நான் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன். 100% பாபா மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அதுக்கான ரிட்டர்னாக ஒவ்வொருத்தருமே இப்போ 1 செகண்டில் உள்நோக்கு முகமாகி மனசில் ஸ்ட்ராங்காக ஒரு தாட் கொண்டு வாங்க. மனசார இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. நான் இப்போ எனக்காகவோ மற்றவங்களுக்காகவோ பிரச்சனையாக ஆக மாட்டேன் அப்படின்னு தாட்டை கொண்டு வாங்கன்றார். இந்த திட சங்கல்பத்தை அன்புக்கு பிரதிபலனாக செய்ய முடியுமா? எது நடந்தாலும் சரி, ஏதேனும் நடந்தே விட்டாலும் கூட 1 வினாடியில் தன்னை மாற்றிக்கொள்வேன் என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் திட சங்கல்பம் செய்யுங்கள். ஏதாவது நடந்துருச்சுன்னா கூட 1 செகண்டில் என்ன நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க திட சங்கல்பம் பண்ணுங்க. திட சங்கல்பம் செய்ய முடிந்தவர்களுக்கு பாப் தாதா உதவி செய்வார். என்ன திட சங்கல்பம் சொன்னார்? நான் எனக்காகவோ இல்லை மற்றவங்களுக்காகவோ பிரச்சனையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு திட சங்கல்பம் பண்ண சொன்னார். அப்படி ஏதாவது நடந்துருச்சுனாலும் என்னை நான் மாற்றிக்கிறேன். அப்படி யாரெல்லாம் திட சங்கல்பம் செய்கிறீங்களோ அவங்களுக்கு பாப் தாதா உதவி செய்வார். ஆனால் உதவி பெறுவதற்கான விதி திட சங்கல்பத்தின் ஸ்மிருதி, நினைவு. நான் என்ன திட சங்கல்பம் எடுத்திருக்கேங்கிற ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் பாபாவோட ஹெல்ப் கிடைக்கும். பாப் தாதாவுக்கு முன்னிலையில் சங்கல்பம் எடுத்திருக்கிறீர்கள். இந்த ஸ்மிருதி நினைவின் விதி உங்களுக்கு சகயோகம் கொடுக்கும். ஆக செய்ய முடியுமா? தலையை அசையுங்கள். பாருங்கள், சங்கல்பத்தினால் என்னதான் நடக்க முடியாது? பயப்படாதீர்கள். பாப் தாதாவின் அதிகப்படியான உதவி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பாபாவோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதீங்க அப்படின்றார். நல்லது. அது போன்ற தீவிர முயற்சி செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, தீவிர முயற்சி செய்யும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு சதா பாபாவின் அன்புக்கான பிரதிபலன் அளிக்கக்கூடிய தைரியவான் குழந்தைகளுக்கு, சதா தங்களின் விசேஷத்தாக்கள் மூலம் மற்றவர்களையும் விசேஷ ஆத்மாக்களாக ஆக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாக்களாகிய குழந்தைகளுக்கு, சதா பிரச்சனைகளுக்கான தீர்வு ஸ்வரூபமாகி விசேஷமாக முன்னேறி பறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. விடை பெறும் நேரம். பாபா விடை பெறக்கூடிய டைமில் இன்று விசேஷமாக யார் மதுபனில் மேலே செக்யூரிட்டி காரியத்தில் பிஸியாக இருக்கிறார்களோ அவர்கள் பாப் தாதாவுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாபா மேலே நடக்குது, ஆனால் செக்யூரிட்டி டியூட்டியில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாப் தாதாவுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறார்கள். பாபாவுக்கு முன்னால் சூக்ஷ்மமாக தென்படுறாங்க.
யக்ஞத்தை பாதுகாப்பவர்களின் மிக பெரிய கடமையாகும் என்பதால் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். யக்ஞத்தை பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் பாபா மிலன் இருந்தால் வெளியில் பார்க்கணும் இல்லையா, செக்யூரிட்டி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, யக்ஞத்தை பாதுகாத்துட்டு செக்யூரிட்டி டியூட்டியில் இருக்காங்க. ஆக குறிப்பாக பாப் தாதா யாரெல்லாம் மேலே ஏதேனும் சேவைக்காக அமர்ந்துள்ளார்களோ, ஞான சரோவரிலோ, பாண்டவ பவனிலோ அல்லது சாந்திவனத்திலோ யாரெல்லாம் பாதுகாப்பு அதாவது செக்யூரிட்டி சேவையில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாப் தாதா விசேஷமாக யாத்யார் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரும் நன்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இந்த தேசம் மற்றும் அனைத்து தேசத்தை சேர்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் யாரெல்லாம் யாத்யார் அனுப்பியிருக்கிறார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், நமக்கு விசேஷ ரூபத்தில் பாப் தாதா நினைவு கொடுக்கிறார். பாரதத்தில் எல்லா தேசங்கள் எல்லா நாடுகள்லேருந்து யாரெல்லாம் ஸ்பெஷலி பாபாவுக்காக யாத்யார் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே விசேஷ ரூபத்தில் பாப் தாதா நினைவு கொடுக்கிறார். நல்லது. வரதானம். பழைய சம்ஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுக. பழைய சம்ஸ்காரம் மற்றும் உலகத்தின் உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து, பழைய சம்ஸ்கார் பழைய உலகம், இதனுடைய உறவுகளின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுங்க. ஃபரிஷ்தா என்றால் பழைய உலகின் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர். சம்பந்த ரூபத்திலும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. பழைய உலகத்தோட கவர்ச்சியும் கிடையாது, சம்பந்தத்தினுடைய ரூபத்திலையும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. தனது தேகம் அல்லது எந்த ஒரு தேகதாரி மனிதர் அல்லது எந்த ஒரு பொருளின் பக்கமும் கவர்ச்சி இருக்கக்கூடாது. சுயத்தினுடைய உடலோ மற்றவர்களுடைய அதாவது தேகதாரி மனிதர்களோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ எந்த சைட்லுமே கவர்ச்சி இருக்கக்கூடாது. அதே போல் பழைய சம்ஸ்காரங்களின் கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்ட நிலை. உறவுகளோட கவர்ச்சியும் இல்லை, பழைய சம்ஸ்காரத்தோட அட்ராக்ஷனும் இல்லை, அதிலிருந்தும் விடுபட்ட நிலை. சங்கல்பம், உள்ளுணர்வு மற்றும் வார்த்தையின் ரூபத்தில் எந்த ஒரு சம்ஸ்காரத்தின் கவர்ச்சியும் இருக்கக்கூடாது. எப்போது அந்த மாதிரி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் அல்லது வீணான நேரம், வீணான சகவாசம், வீணான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட்டு இருப்பீர்களோ அப்போது டபுள் லைட் ஃபரிஷ்தா என சொல்லப்படுவீர்கள். அதாவது பழைய சம்ஸ்காரத்திலேருந்து விடுபட்டு இருப்பாங்க, பழைய உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள்லேருந்தும் அவங்க விடுபட்டு இருப்பாங்க, எல்லாத்தோட கவர்ச்சியிலேருந்து டிட்டாச்சாக இருப்பாங்க. ஸோ அவங்க தான் டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆக முடியும் அப்படின்றார். இன்னைக்குரிய ஸ்லோகன். சாந்தியின் சக்தி மூலம் ஆத்மாக்கள் அனைவருக்கும் பாலனை செய்பவர்கள்தான் ஆன்மீக சமூக சேவகர் ஆவார். சாந்தியின் சக்தி அதாவது சைலன்ஸ் பவர், அமைதி சக்தியின் மூலமா ஆத்மாக்கள் எல்லாருக்குமே யார் பாலனை பண்றாங்களோ அவங்க தான் ஆன்மீக சமூக சேவகர் ஆவார். ஓம் சாந்தி.